இந்த பாருங்க மம்பட்டியா கட்டவே கிடையாதுங்க, நீங்க தான் கட்டவே. மம்பட்டியா என்ன மாதிரி ஒரு நல்லவன். ஆமா என்ன வளர்ற சொன்ன மாதிரி எங்க பிடிச்சிக்க. அவன் என்கிட்ட இருந்த நெல்லு முட்டையை பூரா அள்ளிக்கிட்டு நான் ஆசா பாசமா வளர்த்துறேன் நாயே தள்ளிட்டு போயிட்டான். போலீஸ் வெளியே சொல்லாதீங்க, அதுவும் நீங்க பெரிய அதிகாரின்னு சொல்லாதீங்க, அசிங்கமா இருக்கு. ஆமா என்னைய மட்டும் சல்லீசி அடிச்சிருங்க, ஆனா யார அடிக்க நினைச்சு போறீங்களோ அவனை மட்டும் பார்க்காமயே வந்துருங்க. கோவப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க, அதான் உங்களை மாதிரி ஆளுகளுக்கு டீசன்ட். சார் எவ்வளவு அடிச்சு உதச்சு கேட்டாலும் மம்முட்டியான பத்தி யாருமே வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க சார். எப்படி திறப்பானுங்க? இன்னைக்கு ஒரு நாள் என்ன 10 நாள் வச்சு அடிச்சா கூட அம்பிட்டு போய் வாயில இருந்து ரத்த வருமே தவிர இவன் வாயில இருந்து சத்த வராது. என்கிட்ட நானே பேசிக்கிறேன் சார், நீங்க ஏன் கப்பு கப்புன்னு திரும்புறீங்க? உன் பேர் என்ன? மம்பட்டியான் தம்பி ஊமைய. நல்லா பேசுற பயவுலைக்கு இவங்க ஆத்தா அப்ப ஏன் தெரியுமா சார் ஊமையின் பேர் வச்சிருக்காங்க? இவங்க அண்ணன் மம்பட்டியா விஷயத்துல எவன் கேள்வி கேட்டாலும் ஊமைய மாதிரியே நடிக்கிறங்கிறக்காக வச்சிருக்காங்க நினைக்கிறேன் சார். சுலோவா பேசும்போது கப்புன்னு திரும்புறாரு. ஆப்பா இவனை எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சா மம்முட்டியான பத்தி எல்லா உண்மைகளும் வெளியே வரும். ராஜேந்திரன், எஸ் சார். உனக்கு இதை விட என்ன ஃப்ரீடம் வேணும்? ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஆரம்பி. ரைட் சார். சொல்றா சொல்லு. சொல்றேன் குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க. யோ ஒரு சோடா கொண்டது குடிக்க. என்ன நடக்க போகுதோ? நம்மள சாமி தாண்டா காப்பாத்த. மம்முட்டியா வர்றா சார். சார் மம்முட்டியால கிட்ட நெருங்க விடாதீங்க சார். சார் அவன் 100 அடியில வரும்போதே சுட்டுருங்க. அவனை உயிரோட பிடிக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. இவன் தான் மம்பட்டியானா? பாபு கோபு வாங்கடா வாடா வாடா வாங்க வாங்கங்கன்றல. என்ன போங்கங்குதுங்க? மம்பட்டியா மம்பட்டியா இதுல கொஞ்சம் அனுப்பிச்சு விடுப்பா, அனுப்புப்பா ப்ளீஸ். அனுப்பு ராஜா. வாங்க வாங்க. என் மேல உங்களுக்கு என்னடா கோபம்? ஷபாஷ் மம்முட்டியா, நீயாவே வந்துட்டேன். உனக்கு உன் ஜனங்க மேல பாசம் அதிகம்தான். உங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை விட்டுட்டு அப்பாவி ஜனங்களை பிடிச்சிட்டு வந்து சித்திரவதை பண்றதுல என்ன நியாயம்? பொரியல ஆட்ட வச்சாதான் புலி மாட்டோம். உன்னை சுட்டுதான் பிடிக்கணும்னு நினைச்ச, நீயா வந்து சரணடைவேன்னு நான் எதிர்பார்க்குவேன். நான் சரணடைய வரல, நீங்க புடிச்சுக்கிட்டு வந்தவங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போக வந்திருக்க. அது நடக்காத மம்புட்டியான். முதல்ல நீயே இங்க இருந்து போக முடியாது. 10க்கு 18 பேரை கூட்டு போறியா? ஆயுதத்தோட 1000 பேர் இருக்கீங்க தெரிஞ்ச வந்தவனுக்கு இங்க இருந்து போக தெரியாதா? என்ன பயம் கொடுத்துறியா? ஏன் நீ பயந்தது போதாதா? இன்னும் அவனை பயப்பட வைக்கணும். இன்னும் 10 நிமிஷத்துல நான் இங்க இருந்து போலனா 25 போலீஸ் அதிகாரிகளை மம்பட்டியான் கொண்டுட்டான்னு தலைப்பு செய்து அனு பத்திரிக்கையில. ஐஜிக்கு ஆபரேஷனா? இதை நம்பலன்னா அங்க பாருங்க. என்ன பிடிக்கிறதுக்காக நீ வர வச்ச அதிரடி போலீஸ் வந்தவங்களை அங்கே பிடிச்சு வச்சிருக்க. ராஜேந்திரன். எஸ் சார். ஊர் ஜனங்களை அனுப்பி தொலைச்சிட்டு நம்ம ஆளுங்களை கூட்டுவாங்க. ரைட் சார். நன்றி ஐஜி. மம்புட்டியா, இவ்வளவு நெஞ்சோட இருக்கிறவன நான் என் சர்வீஸ்லயே பார்த்ததில்ல.
நீ போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்ற கேட்டுட்டு போ. என் கூட இருக்கிற ஆபீசர்ஸை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தினால உன்னை போக விடுறேன். இப்போ போ. ஆனா குடி சீக்கிரத்துல உன்னை பிடிச்சே தீருவேன். போறதுக்கு முன்னால நானும் ஒன்று சொல்லிட்டு போறேன். நீங்க செத்தா ஒரு குடும்பம் மட்டும்தான் அழும், நான் செத்தா ஊரே அழும். எனக்கு அப்புறம் மம்பட்டியானுக்குன்னு ஒரு சரித்திரம் உண்டாகும். அதில் மம்பட்டியான பிடிக்க முயற்சி பண்ணுங்கிற பேர் மட்டும்தான் உனக்கு. என்ன பிடிச்சுங்கிற பேர் உனக்கு வரவே வராது. நீங்க எங்க போறீங்க? பாரா ஏய் மம்முட்டியா, இப்ப நீ தப்பிச்சிட்ட. மறுபடியும் மாட்டின உன் ஜனகிட்ட போய் கேளு என் அடி எப்படின்னு. எந்திரிக்கவே 6 மாசம் ஆகும். என் ஜனங்க கண்ணீர் சிந்துறதுக்கு காரணமா இருந்தவங்களே காலி பண்றவனா? இந்த அப்பாவிங்க ரத்தத்தை சிந்த வச்ச உன்ன கண்டம் தொண்டமா வெட்டி கொல்லாம விட மாட்டேன். ஆஹா, ஒப்படைச்சிட்டா இனிமேல் கெத்தா இருக்கலாம்னு நினைச்சனே. கண்ணு இமைக்கிறதுக்குள்ள கொத்தோட கொண்டு போயிட்டாரு. சார், போலீஸ் ஆபீசர் மாதிரி சோளக்காட்டு பொம்மையை வச்சு நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டா. அட்ரா சக்க. அம்மா எப்ப மலை மேல இருக்காரு, அவனுக்கு அப்ப மம்பட்டி நாவல இருக்காரு. வச்சானா ஆப்பு. நான் அப்பவே சொன்னேன். அம்மா, ஐயோ. கோவில்ராஜ் அண்ணா, எனக்காக இல்லைனாலும் என்னை நம்பி இருக்கிற உங்களுக்காக நான் இந்த ஊர் விட்டு போறதா நல்லது. இந்த ஊர்ல மட்டும் என்ன, உலகம் பூராவும் உன்னை பிடிக்கிறதுக்காக வளகட்டி வச்சிருக்காங்கண்ணே. நீங்க எல்லாரும் என் பக்கத்துல இருக்கும்போது என்னை ஒரு பயலால் அசைக்க முடியாது. ஆனாலும் எனக்காக உங்க எல்லாரையும் பலி கொடுக்க நான் தயாரில்ல. என்னை விட்டுட்டு நீங்க எங்கேயாவது கண்கணா தூரத்துக்கு போய் ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கோங்க. இனிமே எதுக்குன்னு நல்ல வாழ்க்கை? நீங்க என்ன சொன்னாலும் உங்களை விட்டு நான் போக மாட்டேனே. சாவே எதிரில் வந்தாலும் எங்களை பலி கொடுப்பேன் தவிர உங்களை தனியா போக விட மாட்டேன்னு. ஆமாண்ணே. தோல் பறக்கத மம்பட்டியா அட மம்பட்டியா